அண்ணி கை சுட போத நீ முத்து மாமா நீ விடுங்க நீ எதுங்க என்னடி என்ன என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க நீ எனக்கு ஒண்ணுமே புரியல 24 மணி நேரமும் நடிச்சு நடிச்சு எல்லாரையும் ஏமாத்தியா நீ நானே வீட்டை விட்டு மாமா என்ன போக சொல்லிட்டாரேங்கிற கவலையில பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவமானத்துல கலங்கிட்டு இருக்கேன் எரிமலை வெடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வெடிச்சுக்கிட்டு இருக்கிற ஏன் முன்னாடி வந்து என்ன பத்தி எந்த கவலையும் படாம முத்தரச மாமா படம் எரியுதுன்னு போய் அழைக்கிறியா ஜெயிச்சிட்டல நீ என்ன ஜெயிச்சிட்டல்லடி நான் தான் தோத்துட்டேன் நான் தோத்துட்டேன் ஆமா நீ யாரு நீ யாரு உனக்கு என்னடி தகுதி இருக்கு படிப்புலையும் அழகுலையும் வசதியிலையும் என் முன்னாடி நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத நீ என்ன ஜெயிச்சிட்டல ஒன்னும் இல்லாம என்ன ஆக்கிட்டல போயும் போயும் உன்கிட்ட தோத்துட்டேனடி அதுதான் என்னால தாங்கிக்க முடியல அந்த அவமானம் தான் என் நெஞ்சு அப்படியே அறுக்கிற மாதிரி இருக்க உன் மாமா போட்டோ எரியறத பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்குல்ல உன்னால அதை பார்க்க முடியல ஏய் இதை விட மோசமா நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன் என் மனசு துடிக்குது இந்த அசிங்கம் தாங்க முடியாம நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன் துடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ தோத்தலாம் போகலடி நான் எவ்வளவு நாள சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு இது வேணாம் வேணான்னு உன் தகுதிக்கு கொஞ்சமும் பொருந்தி வராதுடி வா போயிடலாம் ஸ்வேதா ஸ்வேதா வேண்டாம் ஸ்வேதா சொன்னா கேளு நான் தோத்துட்டேன் தோத்தவ கூட நீங்க இருக்க வேண்டாம் அது உங்களுக்கு அசிங்கம் எல்லாரும் என்ன விட்டு வேலைக்கு போயிடுங்க என்ன பார்க்க எனக்கு பிடிக்கும் போங்க அப்படியெல்லாம் இல்ல ஸ்வேதா அமைதியா இரு ஸ்வேதா ஐயோ கடவுளே இவ இப்படி உயிரோட சேர்த்துக்கிட்டு இருக்காளே நான் என்ன பண்ணுவேன் மா நீங்க போங்கம்மா நாங்க பாத்துக்கிறோம் அழாதீங்க ஸ்வேதா வெளிய வாடி நீங்க போங்க நாங்க பாத்துக்கிறோம் போங்க அழாதீங்கம்மா ஸ்வேதா வெளியில வாடி அம்மா பாவண்டி அழறாங்கடி இதெல்லாம் நடக்கிறதுக்கு நாமளும் ஒரு காரணம் தாண்டி ஏன் அன்னைக்கு ஸ்வேதாவை ஆரோ போட சொல்லி விளையாண்டோம்ல அன்னைக்கு நடந்தது ஞாபகம் இருக்கா
இத்தனை நாள் ஒரு கனவோட வாழ்ந்துகிட்டு இருந்த ரூம். இந்த ரூமுக்குன்னு ஒரு தனி பெருமை இருந்துச்சு. இந்த வீட்டையே ஆழ போற ஸ்வேதா இருக்கிற ரூம்னு எல்லாரும் மரியாதையாவும் பெருமிதமாவும் இந்த ரூமை பார்ப்பாங்க. வேலைக்காரங்க கூட ஸ்வேதா அம்மா ரூம்னு தனி மரியாதை கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ரூமு கூட எனக்குன்னு இல்லாம ஆயிடுச்சுல்ல. அம்மா, மாமா எங்க? எங்கேயும் காணோம். நைட் பூரா வரலையா? இல்லங்கம்மா, இன்னும் வரல. எப்போ வருவாருன்னு தெரியுமா? என்னாச்சு? ஏன் பதில் பேசாம முழிக்கிற? இல்லம்மா, நீங்க வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நல்ல டேட்டா எல்லாம் போட்டு கழுவி விட்டு காஞ்சதுக்கு அப்புறமா சொல்ல சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் முத்தரசையா வீட்டுக்கு வருவாராம். யார் சொன்னது? முத்தரச மாமாவே அப்படி சொன்னாரா? அவர் வரட்டும், நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நான் அடங்கி அடங்கி போலான்னாலும் அவங்கதான் ஆத்திரத்தை கிளப்பி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. விட மாட்டேன், நான் விட மாட்டேன் மாமாவை. இது என்ன ஏதுன்னு கேட்டே தீர்வேன். என்னடி இது, எதுக்கடி இப்ப இப்படி டென்ஷன் ஆகுறேன்? நான் போறதுன்னு நானே முடிவெடுத்துட்டேன். ஆனாலும் எவ்வளவு அசிங்கப்படுத்துறாருன்னு பாத்தியா? வீட்டை கழுவி விட சொன்னாரா மாமா? இதெல்லாம் எனக்கு தேவையா? நாம தான் வீட்டை விட்டு போறதுன்னு முடிவாயிடுச்சுல்ல. இன்னும் எதுக்குடி அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு உரிமை பிரச்சனை கொண்டாடிட்டு இருக்க? விட்டுறி. இனிமே கத்தியோ கூப்பாடு போட்டோ எந்த பிரயோஜனமும் இல்ல. வா போலாம். வா. சித்தி, சித்தி, எனக்கு இது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு சித்தி. இந்த Dress எனக்கு சூப்பரா இருக்கு. ஆமா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹாய் சித்தப்பா. ஹாய் ருத்ரா குட்டி. நீங்களும் எங்க கூட கோவிலுக்கு வாங்க. இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. அப்புறம் வெண்ணிலா ரெடி ஆயிட்டு போல இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? ஏய், இப்படி தாண்டி நீ எப்பவுமே நடிப்ப பிழிஞ்சு கொட்டி எல்லாத்தையும் ஏமாத்துறல. நீ எங்க ரெடி ஆயிட்ட, எதுக்கு ரெடி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியாதா? நான் போறது கொண்டாடுறதுக்கு தானே? இல்ல, அதுக்கு தானே கோயிலுக்கு இப்ப நீ கிளம்பி நிக்கிற. அப்படியே எதுவுமே தெரியாதது மாதிரி எனக்கா சொல்றீங்க? அப்படியே பேசி பேசி மொத்த பேரையும் கோக்குறது. நான் இப்போ என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல. இவ இந்த வீட்டை விட்டு போவான்னு எதிர்பார்த்தல. அண்ணன் எப்போ சாவான், தின்ன எப்போ காலி ஆகும்னு ஊர்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்தை கொடுத்தா மடத்தை பிடிக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தவதானே நீ? கத்திட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்ல. நான் சொல்றத நம்பு. இல்ல, மாமா இங்கதான் இருக்காரு. இல்ல, மாமா இங்கதான் இருக்காரு. நான் நம்ப மாட்டேன், இங்கதான் இருக்காரு. அவன் இங்க இல்ல. இது யாருக்கு? சாப்பாடு யாருக்கு? இப்ப நீ சொல்றியா இல்லையா?
முத்தரசு ஐயாவுக்கு. கண்ண காமிச்சு சொல்ல வேணாங்கிறியா? அப்போ அவரை உள்ள வச்சுக்கிட்டு பொய் தானு சொல்ற. இன்னும் என்னென்ன ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்க நீ? இதெல்லாம் உன்னோட ஏற்பாடு தானே? ஸ்வேதா, நான் எந்த ஏற்பாடும் பண்ணல. முத்தரசு இங்க இல்ல. இருந்தா இருக்கான்னு சொல்ல போறேன். அப்போ மாமா என்ன பார்க்க விரும்பல, அப்படிதானே? அவர் உள்ள இருக்காரு, ஆனா பார்க்க விரும்பலையா? எனக்கு நீங்க தான் வேணும்னு நினைச்சு, ஆனா நீங்க நான் கிளம்பும் போது கூட நகை வேணும், கார் சாவி வேணும்னு கேட்டு வாங்குறீங்களா? இனிமே இங்க வரக்கூடாது, உங்க முகத்துல முழிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா எப்போ இத்தனையும் நடந்துச்சோ உங்களை சந்திச்சு பேசிட்டு போலான்னு முடிவு பண்ணிதான் இங்க வந்த மாமா. போய் ஜெனரேட் ஆன் பண்ணு. சரிங்கண்ணா. மாமா, நான் எதையும் எடுத்துட்டு போகல. என் உடம்புல ஒரு தூசி துரும்பு கூட அந்த வீட்டோடது கிடையாது. அதை சொல்லிட்டு போகுது நான் இங்க வந்திருக்கேன். கேவலம் அந்த நகைக்கும் பணத்துக்கு கூடவா நான் ஈடு இல்லாம போயிட்டேன்? எவ்வளவு கேடு கிட்ட நிலைமை எனக்குன்னு பாருங்க மாமா. என்ன ரொம்ப சீப்பா நினைச்சிட்டீங்களா? இந்த நகைக்காகவும் பணத்துக்காகவும் காருக்காகவும் நான் இங்க இருந்தேன். சில நேரங்கள்ல சூழ்நிலை காரணமா கோவம் வந்து யாருக்காவது நான் கெடுதல் நினைச்சிருக்கலாம். ஆனா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் உங்களை கெடுக்கணும்னு நான் நினைச்சதே இல்ல மாமா. ஏன்னா உங்க மேல நான் அவ்வளவு அன்பு வச்சிருந்தேன். நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். அப்படிப்பட்ட என்ன போய் அசிங்கப்படுத்தி வேடிக்கை பார்த்துட்டீங்களே மாமா. இதெல்லாம் எதுக்காக மாமா? இதெல்லாம் இப்போ யதார்த்தமா நடந்ததுன்னு சொல்றீங்களா? இது எல்லாமே நீங்க வெண்ணிலாவை கட்டிக்கணும்னு திட்டம் போட்டு தானே பண்றீங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன் மாமா, எனக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்க நல்லா வாழவே முடியாது. இது நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் மாமா. இது ஒரு பொண்ணோட சாபம். எந்த சாபம் வேணாலும் பழிக்காம போகலாம், ஆனா வாழ முடியாம போற ஒருத்தியோட சாபம் கண்டிப்பா உங்களை பாதிக்கதான் செய்யும். என்ன உனக்கு அப்படியே மனசுக்குள்ள குழு குழுன்னு இருக்கா? நான் மாமாவை பிரிச்சு போக சத்தியமா நீ ஒரு காரணம் தான். இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். சந்தர்ப்பம் மறுபடியும் வராமலையா போயிடும். வாழ்க்கை ஒரு வட்டம், அத நீ மறக்காது. மறந்துடாத நம்மள. நீ மறந்தாலும் நான் மட்டும் மறக்க மாட்டேன் உன்னை.
நான் நம்ப மாட்டேன் ஸ்வேதா. 150 தாண்டிட்ட நீ. இதான் ஸ்வேதா உன் பலங்கிறது. காரியம்னு வந்துட்டா இறங்கி முடிச்சு முழுமையா உனக்கு கொடுத்துருவேன் ஸ்வேதா. இப்போவாது நீ ஜெயிக்க போறதுன்னு ஒத்துக்கிறியா? சொல்லு ஸ்வேதா, ஒத்துக்கிறியா இல்லையா? நட, வீட்டுக்கு போவோம். இத பாருமா, நீ நினைச்சதெல்லாம் நிறைவேறுமா. நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் கால் தூசிக்கு கூட அந்த வெண்ணிலா வரமாட்டா. ஸ்வேதா, தைரியமா வாமா, வீட்டுக்கு போலாம். மனசு விட்டுறாம இரு. ஸ்வேதா வந்து ஊருக்கு போலான்னு சொன்னதே எனக்கு பெரிய விஷயமா பட்டுச்சு. கல்யாணம் அது இதுன்னு போய் அவமானப்படணுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் அவ்வளவு சந்தேகம் இருந்தா சத்து போன நடராஜன் மேல ஆணையா சொல்றேன், முத்தரச ஸ்வேதா கல்யாணத்தை நடத்த முடியலனா அந்த இடத்துல வச்சு என் தம்பி போன இடத்துக்கு நானும் போயிடுவேன். புரிஞ்சுதா? என்ன நம்பு, என் கூட வா. இந்தா என் கூட வாங்க, நம்பி வாங்க, போலாம் வா. ஸ்வேதா வீட்டை விட்டு போயாச்சு. அப்பாடா, இப்பதான் இந்த வீடு நம்ம வீடு மாதிரியே இருக்கு. இவ்ளோ நாளா எங்க போனாலும் அவ நம்மளே பார்த்து முறைச்சிட்டு முணுமுணுத்துட்டு வீடு வீடு மாதிரியா இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்கு என்னமோ இன்னும் பத்தல அத்தை. அப்ப ஒண்ணு பண்ணலாமா? ஸ்வேதா தான் வீட்டை விட்டு போயிட்டால, அவ படுத்திருந்த பெட்ஷீட்ல படுத்தா கூட அவ பாவெல்லாம் நம்ம மேல ஒட்டிக்கும். அதனால அத முதல்ல போட்டு கொளுத்திடலாமா? கொளுத்திடலாம். சூப்பர் அத்தை. உதவாங்க போறீங்க. ஒருத்தரை நமக்கு பிடிக்கலனா நாம விலகிக்கணும். அவங்கதான் இப்ப இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கல்ல, அவங்க பெட்ஷீட் எல்லாம் எரிக்கிறது ரொம்ப தப்பு. அட போங்க நீ, எப்ப பார்த்தாலும் புத்தர், இயேசு, காந்தி மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. நாங்க கொளுத்த தான் போறோம். பழைய துணியெல்லாம் கொளுத்தணும்னு ஆசைப்பட்டா குடோன்ல நிறைய கிடக்கு, அதை எடுத்துட்டு போய் கொளுத்துங்க. ஸ்வேதாக்கா பெட்ஷீட் எல்லாம் கொளுத்த கூடாது, அது பெரிய தப்பு, பெரிய பாவம். அம்மா தாயே, நாங்க நீ சொன்ன மாதிரி பண்ணிடுறோம். நீ போறியா? சீக்கிரம் கொளுத்துங்க அத்தை. ஸ்வேதா போயாச்சு, ஸ்வேதா போயாச்சு, ஸ்வேதா போயாச்சு, ஸ்வேதா போயாச்சு, ஸ்வேதா போயாச்சு, ஸ்வேதா போயாச்சு. இனிமே ஜாலிதான். ஸ்வேதா வீட்டை விட்டு போயாச்சு. இவளுக்கு போட்டே ஸ்வேதா இருக்கால, அவளுக்கும் இப்ப மார்க் போடலாமா? ஏன்னா கல்யாண போட்டியில அவ்வளோ லைன்ல இருக்கால. ஆனா அவளுக்கு டைட்டிலே மாத்தணுமேமா. ஐயோ அதெல்லாம் வேணாம், சும்மா இருங்க. ஏய், நீ சும்மாரு. பூங்கோத, நீ சொல்லு, என்ன டைட்டில்? வெண்ணிலாவுக்கு பாசம், பரிவு, பண்புலாம் போட்டோம். ஸ்வேதாவுக்கு நான் சொன்னா கேளுங்க, அதெல்லாம் வேண்டாம். அகங்காரம், எகத்தாளம், கோபம், கொழுப்பு, இதுக்கெல்லாம் தான் அவளுக்கு மார்க் போட முடியும். ஏய், என்ன சொல்ற? நிஜம் தானம்மா? இது எல்லாமே ஜாஸ்தி இல்ல அவளுக்கு. அப்படியா? அப்போ ஒண்ணு பண்ணு. ஸ்வேதாவை பத்தி ரொம்ப மோசமா கட்டுரை எழுதி ரொம்ப மோசமா சொல்றவங்களுக்கு ஒரு பரிசு.
நான் சொல்றேன் நான் இந்த போட்டிக்கு வரேன். என்ன நான் இந்த போட்டிக்கு வரேன். ஏய் நீ எதுக்குள்ள வர? உன் பேர் என்ன? அண்ணாமலைம்மா. சரி சொல்லு. ஸ்டார்ட் பண்ணட்டா? ஸ்வேதா என்னும் இந்த பெண் ஒரு பெரிய திமிங்கலம், திமிர் பிடித்தவள். அவள் எப்போது இந்த வீட்டுக்குள் வந்தாலோ அப்போதே தர்ம சங்கடங்கள் தகுதத்துவம் என்று இந்த வீட்டுக்குள் தாண்டவமாட ஆரம்பித்தன. அவள் எப்போது இந்த வீட்டிலிருந்து வெளியே போனாலோ அப்போதே சந்தோஷம் பானையிலிருந்து பொங்கல் பொங்கியது போல் பொங்கியதே. அப்புறம் இந்த வீட்டை விட்டு அவள் சென்ற நிமிடத்திலிருந்து குதூகலம் கொண்டாட்டம் என்று பல விஷயங்கள் வந்தன. இவள் முத்தரசனுக்கு எந்த விதத்திலையும் தகுதி இல்லாதவள். அம்மாமா நான் சொல்றேன். அவளுக்கு சமைக்க தெரியாது, பரிவா இருக்க தெரியாது, அன்பா இருக்க தெரியாது, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, குடும்ப பாரம்பரியம்னா என்னன்னே தெரியாது. எல்லார் மனசையும் நோகடிச்சு கேவலமா நடந்துக்க மட்டும்தான் தெரியும். உலகத்துல இருக்க எல்லா கெட்ட பழக்கமும் அவகிட்ட மட்டும்தான் இருக்கு. அவ்வளோ மோசமான ஆளு அவ. ஜனனி, என்ன கோலம் அதெல்லாம்? இல்லண்ணா சும்மாதான் விளையாட்டுக்கு. விளையாட்டா? என்ன விளையாட்டு? எதுல விளையாடணும், எப்படி விளையாடணும் ஒரு விவஸ்தை கிடையாதா? ஸ்வேதா வீட்டுல இல்ல அவ போயாச்சு இல்ல, அப்புறம் ஏன் அவளை பத்தி நீங்க தப்பு பேசிட்டு இருக்கீங்க? பேசினா முன்னாடி பேசுற பின்னாடி பேசுறது ஒரு கீழ்த்தரமான மட்டமான பழக்கம். என்ன பழக்கம் அதெல்லாம்? எங்க கத்துக்கிட்டீங்க? வெண்ணிலா, நீ எதுவும் சொல்ல மாட்டியா? இல்ல முத்து மாமா, நான் வேண்டாம் தான் சொன்னேன். நீ சொன்ன மாதிரி தெரியல, உங்க கேட்ட மாதிரி தெரியல. என்ன நடக்குது இங்க? ருத்ரகுட்டி, நீங்க சின்ன குழந்தைனா குழந்தை மாதிரி இருக்கணும், புரியுதா? இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணி அப்பாக்கு பயங்கர கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? அண்ணாமலை, ஜனனி, இன்னொரு தடவை நீங்க ஸ்வேதாவை கிண்டல் பண்ணீங்கனோ இல்ல தப்பா பேசுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா தொலைச்சிருவேன். அண்ணே, இது மட்டும் இல்லண்ணே, ஸ்வேதா வீட்டை விட்டு போனதுல இருந்து வெண்ணிலா, அண்ணாமலை, ருத்ரா, ஜனனி, கார்த்திக்னு எல்லாரும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஸ்வேதாவை திட்டிக்கிட்டே இருக்காங்கண்ணே. அது மட்டும் இல்லண்ணே, ஸ்வேதா ரூம்ல அவ பயன்படுத்தின துணிமணி எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்கண்ணே. சத்தியமா தெரியாது முத்து மாமா. பேசாத விட்டுற. இப்பதான் தெரியுது நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்ணீங்க, எல்லாமே எனக்கு புரியுது. இந்த வீட்டுல என்ன நடந்துட்டு தெரியாதா? நானே 1008 கஷ்டத்துலயும் வேதனையும் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு நீ ஆறுதல் சொல்லலாம் பரவாயில்ல, தயவு செய்து என்னோட வேதனை மேலும் அதிகம் பண்ணாதீங்க. நீ படிச்சு போனதுல காலேஜுக்கு போறல, அறிவு இல்ல. இது ஸ்வேதா தெரிஞ்சதா நாளைக்கு நானும் உங்க கூட சேர்ந்து கூத்தடிச்சிருக்கேன்னு ஏன் பேர் தானே கெட்டு போகும். இல்லாம பல சும்மா விளையாட்டுக்கு. ஒன்னு சொல்லுண்டா, என்னடா வயசு அது உனக்கு? அவங்க குழந்தைங்க அவங்க தப்பு பண்ண அவங்களை புத்தி சொல்றதை விட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து நீயும் அறிவு. அண்ணாமலை, உன்னோட கிறுக்குதனத்துக்கு ஒரு அளவு இருக்கு சொல்லிட்டேன். வேணாண்டா டேய், தப்பா இருக்கு. இத பாருங்க, இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இன்னொரு தடவை இந்த வீட்டுல இந்த மாதிரி நடந்துச்சு, யார் என்னன்னு பார்க்க மாட்டேன். நான் ஒருத்தி தெருவா இருக்க கூட இடம் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு கோயில வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா? வெக்கரண்டி, இங்க இருந்து நீ போறதுக்குள்ள உனக்கு வெக்கரண்டி ஆப்பு.
ஏதாவது பண்ணணும். என்ன பண்றது? Excuse me. யா, We need some clarification about this temple. Madam, யா, ஹாய், வெல்கம். Actually, I don't know much about this temple. Actually, can you see that lady over there? that lady? Yeah, she knows very well about this temple. You kindly go and ask her, no? Thank you. Thanks a lot. You're welcome. ஸ்வேதா, என்னடி நீ அவளை எப்படி கோத்து விட்டுட்ட? இப்போ இவங்க போயிட்டு வெண்ணிலா கிட்ட இங்கிலீஷ்ல கேள்வி எல்லாம் கேட்க போறாங்க. அவ மாட்டிக்கிட்டு முழிக்கிறதையும் தவிக்கிறதையும் வேடிக்கை பார்ப்போம். அதுக்கப்புறம் அவளா மனசுக்குள்ள மாமாவுக்கு நாம கொஞ்சம் கூட தகுதி இல்லையேன்னு உணரணும். அதுக்கான முதல் படி இதுதான். போக போக வெண்ணிலா தான் சுத்தமா தகுதி இல்லாதவன்னு நம்பணும். நம்ப வெப்ப. Excuse me. Excuse me, lady. Hello. How are you? Hello. We need some clarification about this temple. Actually, we came from Delhi. You know New Delhi, the capital city? What is the specialty of this temple? Actually, we read about this temple in one of the magazine. What happened? What happened to you? One lady told that you will explain us about this temple. But you are not able to speak. What happened? இதே அவங்க மட்டும் தமிழ்ல மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிருந்தா வானத்தளவுக்கு பேசியிருந்திருப்பா. அதை அரைக்கணும், இதை போடணும். இப்ப பாத்தியா, இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை how are youன்னு கேட்டதுக்கு கூட I am fineன்னு பதில் சொல்ல தெரியல. இவெல்லாம் ஒரு ஆளுன்னுட்டு மாமா வேற வெண்ணிலான்னு என்னோட அருமை தெரியாம அவ பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. Why are you not speaking? What happened? Please tell me about this temple specialty. What's your problem? What happened? Excuse me, do you have a problem? We need some clarification about this temple. Oh, the heritage of this temple is basically it's Lord Shiva's temple. Oh. என்ன வெண்ணிலா, உன்னால இங்கிலீஷ்ல பேச முடியலன்னு வருத்தமா இருக்கா? இல்லண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க இந்த கோவிலை பத்தி கேக்குறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அது பரவாயில்ல, என்னால சொல்ல முடியாம போயிடுச்சேன்னு தான் கொஞ்சம் வருத்தம். வேற ஒண்ணும் இல்லண்ணே. தப்பிச்சிட்டியா வெண்ணிலா? இருக்கட்டும், வேற எதுலயாவது சிக்காமலையா போயிடுவேன். அப்ப பாத்துக்கிறேன்டி. So that's it. This is the history of this temple. Oh, okay. Thank you. Thanks a lot. You're most welcome. May I know your good name, please? I am Muttarasan. Nice meeting you, Muttarasan. Same here, sir. Nice to have you here. Welcome. ஐயா, Namaste. அண்ணாமலை. Oh, I see. Excuse me. Can I ask you something? Sure. Who is this girl? She's Vanilla. I telling you. Me friend முத்தர்ஸுக்கு ஃபியூச்சர் வைஃப். That's good. Actually, you are speaking very good in English. How can you marry a girl like this?